ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க ஊர் பக்கத்துல இந்த காயல்பட்டினம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு பீச் உண்டு, சூப்பராக இருக்கும். நாங்கள் போனது எங்கள் அண்ணன் வீட்டுக்காரங்களாம் வந்திருந்தாங்களா, அவங்களோடையும் சேர்த்து போயிருந்தோம். இப்போ அந்த காயல்பட்டினம் பீச் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் எல்லாத்தையுமே ஒரு சின்ன சின்ன கிளிப்பிங்காக இந்த வீடியோவில் குறைய நேரம் தான் எடுத்திருப்பேன். ஆனால் எல்லாத்தையுமே ஓரளவு கவர் பண்ணியிருப்பேன். திருச்செந்தூர் ஒரு வேளை வந்தீங்க, இங்கே ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா இந்த காயல்பட்டினம் பீச்சுக்கு தாராளமாக போகலாம். ஏன்னா இங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் அப்படி இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய அந்த கறி சமோசாவாகட்டும், அப்புறம் வாடாவாக இருக்கட்டும், அப்புறம் அப்புறம் நம்ம சிக்கன் கட்லட்டாக இருக்கட்டும், அப்புறம் எல்லா அந்த இஸ்லாமிய நண்பர்கள் சாப்பிடக்கூடிய எல்லா ஒரு பதார்த்தங்களும் இங்கே கிடைக்கும் பார்த்துக்கோங்க. நல்லாவே டேஸ்டியாகவும் இருக்கும். அந்த கறி கஞ்சி இதெல்லாம் இங்கே வாங்கி சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். இது எங்கள் அண்ணன் பையன், இது என்னுடைய பையன். ரெண்டு பேருமே அந்த கடற்கரை இதில் உட்காந்துட்டு அப்படி விளாண்டுக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இருந்தாங்க. ரொம்ப உள்ளுக்கெல்லாம் தள்ளி போகல, கொஞ்சம் முன்னாடி தான். ஆனால் நிறைய பேர் சில பிள்ளைங்கள்லாம் நிறைய குளிச்சுக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்படியே உட்காந்து கடற்கரை மண்ணில் பேர் எழுதிக்கிட்டு திருப்பி அலை அழிச்சிட்டு போகிறது, இந்த மாதிரி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஓடிச்சு. அதுக்கப்புறமா சரி கொஞ்ச நேரம் அப்படியே வேறு ஏதாவது இந்த விளையாட்டுகளை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் சின்ன பையங்கிறனால அவன் காரில் உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் இந்த ஜம்பிங் இதெல்லாம் விளையாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா சரி ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த போட்டுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வாடா. வாடா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாசி இருக்குல்ல, மாசி கருவாடு, அதை நுணுக்கி உள்ளுக்குள்ள அந்த வெங்காயம் இதெல்லாம் வச்சு உள்ளுக்குள்ள ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. அது இங்கே மட்டும்தான் கிடைக்கும். நம்ம இந்த பக்கங்களில் யாருமே செய்ய மாட்டாங்க. அந்த காயல்பட்டினம் இந்த மாதிரி ஏரியாவில் மட்டும்தான் அந்த வாடாலாம் கிடைக்கும் பார்த்துக்கோங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம என்னதான் செஞ்சு பார்த்தாலும் அவங்க செய்கிற அந்த டேஸ்ட்டை நம்மளால் சில விஷயங்களில் கொண்டே வர முடியாது. நானுமே சில நேரம் சில விஷயங்கள்லாம் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் வராது. அவங்க பண்ணுறது தான் பெர்ஃபெக்டாக நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய அந்த பானிபூரி கடை அந்த மாதிரி எக்கச்சக்க கடை வச்சுருக்காங்க பார்த்துக்கோங்க. அப்புறம் அந்த பிரெட் ஆம்லேட்டு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்குன்னே சொல்லலாம் ஓரளவுக்கு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு என்னென்ன சாப்பிட பிடிக்குமோ அவ்வளோ இந்த மொஜிட்டோவிலேருந்து எல்லாமே இருக்குது பார்த்துக்கோங்க. அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் விளையாட்டுகள்லாம் விளையாடிட்டு, அப்புறம் பெரிய ஆட்கள் கொஞ்சம் அப்படி கடற்கரை மண்ணில் பேசாமல் உட்காந்துட்டு அந்த கடற்கரை காற்றை கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கலாம் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். தண்ணி பாட்டிலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. ஆனால் முந்தி இப்படி இருக்காது. இப்போ நல்லா டெவலப் ஆகிட்டு இந்த பீச்சு. ஆனால் நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாக நல்லா அமைதியாகவே இருக்கும். கொஞ்சம் பேர் அங்கே முந்தியே வச்சு அப்படின்னா அந்த ஃபுட்பால்லாம் விளையாடிட்டு இருப்பாங்க அந்த பக்கங்களில். என் பையன் இந்த துப்பாக்கி சுடுதல் இருக்குல்ல, அது சுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டு இருந்தான். 4 பலூன் அடிச்சிட்டான் பார்த்துக்கோங்க. ஆனால் 6 பலூன் அடிக்கணும் போல், 4 அடிச்சிட்டான். சரி அப்படின்ட்டு ஒன் டைம் விளாண்டுட்டு அப்படியே வந்தாச்சு. இது அந்த மொஜிட்டோ போட்டு கொடுக்காங்கல்ல, அந்த பையன் ஒரு மாதிரி ஸ்டைலாக அந்த மாதிரிலாம் சுற்றி போட்டுக்கிட்டு இருந்தான். அதையும் ஒரு சின்ன கிளிப்பிங் எடுத்து வச்சாச்சு பார்த்துக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளே அப்படி இருட்டுற மாதிரி ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா கடற்கரையில் கால் நினைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, விளையாடியாச்சு. அப்படியே சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நாங்களும் கிளம்பியாச்சு. தேங்க்யூ.